இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மணநாள், மணமகன், திருமண அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யாருக்காவது அதற்கான அர்த்தம் அப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் இருக்கும் அநேகமாக. ஏன்னா இந்த மண அப்படின்ற வார்த்தை திருமண, மணமகன், மணமகள், மணவீட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த மணன்னா என்ன அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பெரும்பாலும். ஏன்னா திருமண வீடுன்னா கல்யாண வீடுன்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மண வீடு, திருமண அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி வருதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லாமே ஆங்கிலத்திலிருந்து ஒரு டப்பிங் மாதிரி தான் தமிழ் எழுத்துக்கள். அதுலேயும் முக்கியமான இதெல்லாம் நேரடியாக வரும். இப்போ இந்த மண அப்படின்ற வார்த்தையை பாருங்கள். இப்போ மணலி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மணலி, மணன்னு வரும்போது எல்லாருக்கும் வந்து கல்யாண வீடுன்றது தெரியும். ஆனால் அந்த மணன்ற வார்த்தை எப்படி வருதுன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் 2 மணங்களாக இருந்திருப்பாங்க. அவள் டைப்பில் அவள் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாள், இங்கே இவன் டைப்பில் இவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான இது இல்லை. ஆனால் அந்த திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ளே இணைஞ்ச பிறகு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாக ஆகுது. இந்த மனன்றது ஒன்று. அதாவது மோனோ, MONO அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அப்படியே தமிழுக்கு ரிப்பீட் பண்ணிங்கன்னா மன. எப்படின்னா எம் அப்படின்றது மா, ஓ அப்படின்றது நம்மளே பார்த்துருப்போம். ரெட்டை சொல்லினா 3 சொல்லினான்னு வாங்களே. இந்த ஓன்றதுக்கும் நான் தான், என்னன்றதுக்கும் நான் தான். மன அப்படின்னா மோனோ. அதாவது இதுவரை 2 மனங்களாக இருந்து இருவரும் வெவ்வேறு சிந்தித்து வெவ்வேறு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவங்க இனிமேல் இவர்கள் இருவரும் இருவர் இல்லை, ஒருவர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றதுனால தான் அது வந்து மணமகன், மணமகள். சரி, அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடம்தான் மண வீட்டார், மணநாள் அப்படின்னு. இந்த நாள் அப்படின்றது ஆக மொத்தம் ஒரே ஒன்று, 2 வெவ்வேறு அல்ல, ஒன்று அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த மண அப்படின்றது. இந்த மண எங்கேருந்து இங்கிலீஷில் வருதுன்னா மோனோ அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஏன்னா இப்போ மணலின்றதுக்கு கூட நான் உதாரணம் சொன்னேன். அந்த மணலியில் கூட மண அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த மணலி பகுதியில் நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கு ஏன் மணலி அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா, அந்த பகுதியில் பெரும்பாலும் இந்த ஒரே கல் 10 டன்னு, 20 டன்னு, 30 டன்னு அப்படின்ற மாதிரி அந்த பெரிய பெரிய ட்ரெய்லருங்களில் ஏற்றிக்கிட்டு போவாங்க. அது வெளிநாட்டுக்கு போதோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் இந்த ஒரே கல் அப்படின்றது தான் அந்த மண. அந்த ஒரே கல்லுன்றது நம்மளுக்கு சிம்பாலிக்காக தெரிவிக்கிறது அப்படின்றது தான். இப்போது மோனோலிசா அப்படின்ற ஒரு பேர் கூட பாருங்கள். மோனோலிசான்ற வார்த்தையில் ஷாவை நிப்பாட்டிட்டு கடைசியில் டெயில் வேர்ட்ஸு ஷாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா MONOLI, மணலி அப்படின்றது. அதாவது எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்து இருக்காது. மோனோலிசான்றது உலக அழகின்றதில் எல்லாரும் ஒத்துக்கிறக்கூடிய ஒரே அழகி மோனோலிசா. அந்த மோனோலிசான்ற வார்த்தைக்குள்ளே கூட மணலின்ற ஊர் அடங்கியிருக்கு. மோனோலிசான்றதில் ஷாவை மாத்திரம் SHA கடைசியில் இருக்கிற ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மணலின்னு வரும். MONOLI, மணலி. அதுதான் மோனோலிசா. அந்த மோனோ அப்படின்றது மண அப்படின்றது. இதனால் மனன்றது எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடியது. மனன்றது ஒன்று, 2 மனங்கள் அங்கு இணையுது. திருமணம் என்ற பந்தத்தில் 2 இணையுது. இன்றிலிருந்து அவர்கள் வெவ்வேறு ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாம் ஒரே சிந்தனைக்குள்ளவர்கள். எங்கள் வீட்டுக்காரை கேட்டு தான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிவிட்டு சொல்கிறேன், இப்படி அவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் இப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு இதில் ஒரு நேர்கோட்டில் இணையிறதுனால அந்த இணைப்பை தான் மணநாள், மணமகள், மணமகன், திருமண வீடு அப்படின்றதெல்லாம் சொல்கிறது. இதுதான் அந்த சீக்ரெட்.